6th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது தான். பட் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எழுத வேண்டிய எல்லா கேள்விகளும் எழுதுறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்து சயின்ஸ் சோசியலுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் அது போக உங்களுக்கான ஆன்சர் கீ எக்ஸாம் முடிஞ்சோன்னே அப்டேட் பண்ணோம் அப்படின்னோம்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் ஆனுவல் எக்ஸாமுக்கானது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சரியான விடை தேர்தல், கோடிட்ட இடத்தை நிரப்புக, சரியா தவறா பொறுத்துக, 4 பாட்டுமே உங்களுக்கு கேட்குறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா 10 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அந்த 10 2 மார்க் கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னோம்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பின்னமாக தகா பின்னமாக மாற்றுதல், கூடுதல் காணுதல், இடையே உள்ள அனைத்து முழுக்களையும் எழுதுதல், சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் இதில் அதனுடைய சுற்றளவை காணுதல், இது எல்லாத்தையுமே ஃபார்முலா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னோம்னா நாளை மறுநாள் ஃப்ரைடே எக்ஸாம் இல்லையா, ரொம்ப அருமையாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். ரைட்டுங்களா? புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸில் நடந்த ஒரு 2 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே அதுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. 60க்கு 60 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் 60க்கு 60 வாங்குறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இதுலேயும். இது டவுன்லோட் பண்ண முடியலை சார் அப்படின்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க், டேரெக்டாகவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், டவுன்லோட் பண்ணலாம். 2 முன்னி மற்றும் தொடரி காண்க 10th 6th மேத்தமெட்டிக்ஸில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கூட்டுக, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பின்வரும் வடிவத்தின் சுற்றளவு காணுத, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது ஒன்று. அடுத்து கீழ்கண்ட அமைப்பில் அடுத்த 3 எண்களை எழுதுதல், இது ரிப்பீட்டர். அதேமாதிரி அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு காணுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பின்வரும் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க, இதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? இல்லை சார் எனக்கு இது வேணாம்,